சென்னை ராமாபுரத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் உள்ள பழைய இரும்பு கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. அருகாமையில் இருக்கும் பிளாஸ்டிக்களை அழித்து வைக்கும் குடோனில் முதலில் தீ விபத்தானது ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ பக்கத்தில் இருந்த பர்னிச்சர் கடை மற்றும் ஒரு கடைக்கு பரவியதால் தீ அதிகமாக எரிந்தது. இது தொடர்பாக உடனே ராமாபுரம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ராமாபுரம் தீயணைப்பு துறையினர் வந்தனர். அதைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் தீயணைப்பு நிலையத்திலிருந்து வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் தீ கட்டுக்கடங்காமல் கொழுந்து விட்டு எரிந்ததால் நிலைமையானது இன்னும் மோசமடைந்தது. சுற்றி குடியிருப்புகள் இருந்ததால் நிலைமையை கொண்டு வர கோயம்பேடு மற்றும் மதுரவாயில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மொத்தம் 8 தீயணைப்பு வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு தீயானது நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சுற்றி உள்ள குடியிருப்பு பகுதிகளில் பரவாத வண்ணம் தடுக்கப்பட்டது. இருப்பினும் தீ இன்னும் முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அணைக்கப்படவில்லை. தற்போது வரை ஆங்காங்கே நெருப்புகள் எரிந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இந்த தீ பற்றியது என்பது தொடர்பான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெயில் காலம் என்பதால் தீ பரவி இருக்கக்கூடும், வெப்பத்தின் காரணமாக தீ பரவி இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. அதே சமயம் தீயணைப்பு வீரர்களும் தண்ணீரை பீச்சி அடித்து தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார்கள். விரைவில் தீ முழுமையாக அணைக்கப்பட்டு அதன் பின்னரே எவ்வளவு பொருட்கள் இந்த தீயணைப்பால் சேதம் அடைந்துள்ளன என்பது கணக்கிடப்பட உள்ளது. அதே சமயம் ராமாபுரம் போலீசார் இந்த தீ பற்றிய சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டுக்கு போயிட்டா பத்திரமா வீட்டுல